அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னுடைய 12வது வகுப்புக்கான பதிவு. இதில் நம்ம முத்தகீன்களுக்கு ஆகிறதுக்காக ஒரு பண்புகள் கே ஒரு 80 பண்புகள் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த இதில். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு எடுத்துக்கிட்டோன்னா தொழுகை. தொழுகைன்னு சொன்னால் அதில் நிறைய வகை இருக்குது. நிறைய தொழுகைகள் இருக்குது. 5 வேளை தொழுகை இல்லாமல் லுஹா தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை அப்படின்னு நிறையா இருக்குது. அது தொழுகை ஃபஸ்ட்டு தொழுகை. ரெண்டாவது மறைவானதை நம்புதல். அடுத்தது தர்மம் செய்தல், முந்தைய வேதங்களை நம்புதல், மறுமையை நம்புதல், மனிதர்களை மன்னித்தல், கோபம் கொள்ளாமல் இருத்தல், எண்ணங்களை சீர் செய்தல், அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவது, பொய் பேசாமல் இருப்பது, நம்ம எண்ணங்களை சீர் செய்வது, அல்லாவை அதிகம் நினைப்பது, தவறுகளை ஒப்புக்கொள்வது, அல்லாவின் மீதே நம்பிக்கை வகிப்பது, பிறரால் ஹலால் ஹராமை பேணி நடப்பது, பிறருடைய சூழ்ச்சியை பொறுமையுடன் எதிர்கொள்வது, எந்த செயலை செய்தாலும் இறைவனுடைய திருப்தி கிடைக்குமா என்று பார்ப்பது, இறைவனுடைய திருப்தி தான் மிக பெரியது. அதுக்காக நம்ம ஒரு செயலை செஞ்சாலும் இல்லை இறைவனுடைய திருப்தி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்து செய்யணும். சமூக வலைத்தளங்களில் நம்ம நேரத்தை குறைப்பது, நம் செலவிடும் நேரத்தை கணக்கிடுவது. நம்ம டெய்லி நம்ம என்ன செய்கிறோம் அந்த நேரத்தை கணக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அல்லாவை குறித்து எல்லா நேரங்களையும் சிந்திப்பது, கடன் வாங்குவதை தவிர்ப்பது, அதுபோல் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதை தவிர்க்கிறது. அது ஒன்று இல்லை. பொறாமை கொள்ளாது இருத்தல், புறம் பேசாமல் இருப்பது, பிறர் மீது சந்தேகம் கொள்ளாமல் இருப்பது, தேவையில்லாத நட்புகளை தவிர்ப்பது, இசையில் மூழ்காமல் இருப்பது, வட்டியில் கால் வைக்காமல் இருப்பது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்துவது, சுன்னத்தான தொழுகைகளில் கவனம் செலுத்துவது, பிறருக்காக நாம் பிரார்த்தனை செய்வது, பிறருடைய தேவைகளை அறிந்து உதவி செய்வது, வீணான செலவுகளை குறைத்து கொள்வது, ஷிர்க்குக்கான காரியங்களிலிருந்து தன்னை காத்து கொள்வது, அகம்பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்க முயற்சி எடுத்துக்கொள்வது, எதையும் நிதானத்தோடு அணுவது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பது, தீயவர்களுக்காக வழங்கப்படும் தண்டனை குறித்து சிந்தித்து பார்ப்பது, சொத்து பங்கீடு செய்வதில் நீதியோடு நடந்து கொள்வது, பார்வையை தாழ்த்துவது, மரணத்தை அதிகம் நினைப்பது, இஹ்லாஸ் மனிதர்களிடையே இணக்கத்தை உருவாக்குவது, தனிமையில் இறைவனை நினைவு கூறுவது, நோன்பு நோற்பது, பெற்றோரை நல்ல முறையில் பாதுகாப்பது, முகஸ்துதி, பிறர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் விலகி இருப்பது, மனசாட்சிக்கு உண்மையாக நடந்து கொள்வது, அளவு நிறுவைகளில் மோசடி அதை குறித்து குரான் நிறைய பேசுது. அதுக்காக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தையே அழிச்சிருக்கான்னு சொல்கிறான். அதனால் அதில் நம்ம நீதியாக நடந்துக்கிறது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, என்ன இருக்கிறதோ அதில் திருப்தி அடைவது. இது ஒரு முக்கியமான ஒரு இது. நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அது போதும்னு நம்ம திருப்தி அதை அந்த மாதிரி ஒரு மனசு வேணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அதுக்காகவும் பாதுகாப்பு தேடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதலாக திருப்தி அடைவது, இரவில் குறைந்த நேரம் தூங்கி அதிக நேரம் விழித்து வழிபாட்டில் கழிப்பது, சஹர் நேரத்தில் எழுந்து பாவ மன்னிப்பு தேடுவது, மற்றவர்களுக்காக மற்றவர்களுடன் மலர்ந்த முகத்துடன் பேசுவது, பார்ப்பது, இரத்த பந்தங்களை பேணி பாதுகாப்பது, எல்லோரையும் சமமாக நடத்துவது, தனக்கு உதவி செய்த மக்களுக்கு உரிய முறையில் நன்றி செலுத்துவது, தான் மட்டும் சரியாக இல்லாமல் தன் குடும்பத்தாரையும் சரியாக தொழுமாறு ஏவுவது, நாவை பேணி நடப்பது, அவதூறு பேசாமல் இருப்பது, சுயமாக பரிசோதனை செய்து கொள்வது, ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அதற்காக பகரமாக உடனடியாக ஒரு நன்மை செய்வது, பிறரை பற்றி குறைகள் பேசாமல் இருப்பது,
பிறருடைய தவறுகளை வந்து துருவி துருவி ஆராயாமல் இருப்பது, வீணான காரியங்களில் இருந்து விலகி இருப்பது, விருந்து கொடுப்பது, தூங்குவதற்கு முன் அன்றைய கணக்கை வாழ்க்கை அன்றையே முடித்து கொள்வது. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு தாட்டி அனலைஸ் பண்ணி பார்க்குறது. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு மாற்றத்துக்காக, வாழ்வியல் மாற்றத்துக்கு ரொம்ப உதவும். கற்பை பாதுகாத்து கொள்வது, தனக்கு கிடைத்த கல்வியை பிறருக்கு கற்றுக்கொள்வது, அல்லாவை நினைவுபடுத்துகிற இடத்தையும் அல்லாவை நினைவுபடுத்துகிற தோழமையையும் பலப்படுத்துவது, தவறுகளிலிருந்து பிடிவாதம் காட்டாமல் இருப்பது, தஹஜ்ஜுத் தொழுகையை பேணி பாதுகாப்பது, பிறருக்கு உணவு அளிப்பது, தக்வாவை வேண்டி அல்லாவிடம் துவா செய்வது, ஜக்காத்தை ஒழுங்காக கொடுப்பது, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது, இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்வது, நிறைய சகோதர சகோதரி இப்படி நிறைய சகோதர சகோதரி வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 80 கருத்துக்களுக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். இந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு 2 3 அப்படியே பழகி நாளடைவில் அது என்ன ஆகிடும், அதுவே நம்ம வாழ்க்கை மாற்றத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து நம்மள வாழ்க்கை முறையை மாற்றணும். அல்லாஹ்கிட்ட அதுக்காக நம்ம வந்து அதிகம் வந்து பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் என் வாழ்வியல் மாற்றத்தில் வந்து இந்த பண்புகள் எல்லாமே வந்து என் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக துவா செய்யணும். இதில் பிரதானமானது என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தொழுகை. அல்லாஹ் வந்து முதல் சூறாலே சொல்கிற ஏதினா சிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியில் எங்களை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து துவா செஞ்சு உடனேயே அதை எப்படிப்பட்ட வழிங்கிறது சொல்லித்த காட்டுறாங்கல்ல அடுத்த வசனத்தில். அது வந்து உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவங்க அவங்களோட வழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சூறாவுடைய தொடக்கத்திலே எல்லாம் சொல்லிடுறான். லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம் அப்படின்னு சொல்கிறான். முத்தகீன்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகள் வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே. இது வந்து இறைவேதம், இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லிட்டு அவர்கள் மறைவானதை நம்புவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனத்தில். மறைவானதை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் முத்தகீன்களுக்கான அம்சம் அப்படின்னு சொல்லி. தொழுகைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது. தொழுகை உடையவர்கள் தான் முத்தகீன் ஆக முடியும். முத்தகீன்களுக்கிட்ட தொழுகை வந்து கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே வந்து பின்னி பிணைந்தது மாதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் தொழுகை என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சடங்காட்டம் ஆயிடுச்சு. என்னமோ நம்ம 5 நேரம் எந்திரிக்கணும், 5 நேரம் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்மளுக்கு இருக்குது. எவ்வளோ நம்ம வகுப்புகள், பயான்கள், அந்த மாதிரி கிளாஸுக்கு எல்லாத்துலேயும் போனாலுமே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, தொழுகைனா இப்படி இருக்கு செய்யணும், சிஸ்தா செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்காக அதை வந்து நம்ம மனசில் வந்து வந்துருச்சே தவிர அது வந்து நம்ம உளப்பூர்வமாக தொழுகணும், அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த உள தூய்மை வந்து வரமாட்டேங்குது. அதுக்காகவும் நம்ம வந்து நிறையா பயிற்சி எடுத்து தொழுகையை வந்து உளப்பூர்வமாக தொழுகணும். அது வந்து ஒரு உயிர் இருக்குது அதில். தொழுகைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி உடல் இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு மனிதனை வந்து உடலில் உயிர் இருந்துச்சுன்னா வந்து அவர் வந்து சும்மா படுத்திருந்தாலுமே அந்த மனிதனை வந்து மனிதனாக நம்ம கருதுவோம். இதே அவர் எவ்வளோ அழகாக இருந்தாலும் உயிர் இல்லைன்னா அவரை வந்து பிணம், சடலம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம், மையத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுபோல தான் வந்து தொழுகை வந்து நம்ம அதோடைய சுவையை வந்து ருசித்து அதோட தொழுதாதான் வந்து அந்த தொழுகை வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தொழுகையை வந்து இப்போ வந்து யாரும் வந்து ருசித்து தொழுகிறதில்ல. அப்படி நம்ம தொழுதோன்னா அதோடைய உண்மையான இதை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும், அதோடைய சுவையை.
அது மாதிரி யாருமே பண்ணாமல் அதை ஒரு சடங்காகவே தொழுதுட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஒரு கடமையை முடிச்சுட்டு அப்படியே இருக்காங்களே தவிர யாரும் வந்து மனப்பூர்வமாக நிதானமாக ருசித்து தொழுறதில்ல. அப்படி தொழுகிற மக்களாக அல்லாஹ் வந்து நம்மளை ஆக்கணும்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த நூற்றாண்டோடைய 10 பிரதானமான பிரச்சனைகளில் ஒன்று பார்த்தோன்னா இணையதளம் கைபேசி அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே வந்து என்னன்னா இணையதளத்துக்கு அடிமையாகியிருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய நேரத்தை எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க வந்து அதில் நேரத்தை வந்து கழிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு ஃபோன் எடுத்தால் போதும், அதில் அவ்வளோ நேரம் மூழ்கி போய் அதிலேயே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறாங்க. இதே வந்து மற்ற தொழுகை மற்ற அல்லாஹ்வை நினைக்கிற இபாதத்துகளில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நினைக்கிறாங்க. அதுலேருந்தும் அல்லாஹ் வந்து அவர்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்வோம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.